ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க. இந்த ஹேர் டேயை வந்து நீங்கள் இதுவரை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டே ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள், செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு டையே வந்து போட தேவையில்லை. நேச்சுரலாக ஆர்கானிக் பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு 1 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக நிற்கும். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம ஆயில் தடவினா தானே அந்த கை வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ டை வந்து இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து வச்சு ஓவர் நைட்லாம் நீங்கள் வைக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் நைட்டு வந்து வச்சுக்கலாம். தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அப்போவே கூட அப்ளை பண்ணலாம். உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு துளி கூட நம்மளுக்கு ஒரு வெள்ளை முடி கூட விடாமல் டோட்டல் முடியும் கருப்பாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய டை தான். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நரைமுடியெல்லாம் சூப்பராக கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் 1 இன்ச்சு தான் இருக்க முடியே எனக்கு வளர மாட்டேங்குது, நிறைய ஹேர் டை போட்டு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பொருள் வந்து அந்தளவுக்கு உங்கள் முடியை வெள்ளை முடியை கருப்பாக்கி முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் செம்மையாக கட்டுக்கடங்காத அளவுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்குங்க. இந்த டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு நல்லா ஒரு 10-15 வரைக்கும் கிராம்பு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இடிகள் போட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். இந்த கால பண்டிகை சீசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு அந்த சளி தொந்தரவெல்லாம் இருக்காது. அதே மாதிரி தலைமுடி நல்லா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும். வேர்க்காலிலேருந்து உங்கள் நரைமுடியை வந்து நல்லா கருப்பாக்கி தரும். இது தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா நிரந்தரமாகவே கருப்பாக்கிக்கலாம். நல்லா ஒரு 10-15 கிராம்பு வரைக்கும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதிகமாக ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிராம்பு நம்ம பொடி பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காஃபி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள் தான் எடுக்க போகிறோம். டீத்தூள் வந்து 3 ரோசஸ் எடுத்துருக்குங்க. நீங்கள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, ஆனால் மசால் டீத்தூள் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வந்து டீத்தூள். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். பொடுகு பிரச்சனையெல்லாம் அதிகமாக இருக்குது, அலர்ஜி அரிப்புத்தன்மைலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5-6 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் லைட்டாக வந்து தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து சேர்க்குறப்போ தலையில் அந்த நீர் கோர்க்கிற பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, சளி தொந்தரவு அந்த மாதிரிலாம் இருக்காது. சில பேர்த்துக்கு ஹேர் டை யூஸ் பண்ணால் தொண்டையெல்லாம் வலிக்குது, சளி பிடிச்சிக்குன்னு சொல்கிறீங்களே, அவங்க வந்து ஒரு 5 மிளகு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலை அப்படிம்பாங்க. இந்த இலை வந்து வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் முடியல நல்லா அடித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த நரைமுடி வந்து டோட்டலாக மறைஞ்சிருங்க. அவ்வளோ ரிசல்ட் தரக்கூடிய இந்த இலையை நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், அதனால் சின்னதாக வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா ஒரு பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சின்ன டம்ளராக இருந்தால் ஒரு 2 டம்ளர் வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி வந்து அளவு சேர்த்தாச்சு. இந்த சின்ன கப்பில் 1 கப்பு நான் எடுத்துருக்கேங்க. இது பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அளவு வரும். அதனால் நீங்கள் வந்து ஏன்னா டை வந்து நீங்கள் எல்லா பக்கம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் முன்னாடியே வந்து இந்த தண்ணியை நல்லா சேர்த்துருங்க. இது நல்ல ஒரு வாசனை வருது பாருங்கள். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம்.
ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து இந்த இலையோட இது கிராம்பு, மிளகு எல்லா எசன்ஸும் நல்லா தண்ணியில் கலந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பொங்கி வந்துடும். கொஞ்சம் பாத்திரம் இந்த மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காப்பி தூள்லாம் போட்டுக்கிறதுனால பொங்கி வரும். பார்த்து பொங்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதி வருது பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்ம பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சோம் இல்லையா, ஒரு 1/2 டம்ளர் அல்லது ஒரு 3/4 டம்ளர் வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய எசன்ஸ் எல்லாம் நல்லா மாறி வரையில கலர் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வர்றப்போ லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டாக இருந்தாலும் சரி, கல்லுப்பாக இருந்தாலும் சரி. நான் வந்து கல்லுப்பு தாங்க சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்காக அப்படின்னா கலரை நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு முடி நல்லா கருப்பாக்கி தரும். அதே மாதிரி கலரை ரொம்ப நாளைக்கு உங்கள் முடியில் வந்து தக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கொஞ்சமாக உப்பு வந்து சேர்க்குறோம். உப்பு சேர்த்தா முடி கொட்டுமான்னு கேட்டுறாதீங்க. உப்பு தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணிக்கு தான் உங்கள் முடியே நல்லா வளரும். அதனால் முடியெல்லாம் வந்து கொட்டாது. ஒரு பிஞ்சு போட்டதுனால, ஏன்னா நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க உப்பு போடுறீங்க அக்கா அப்படின்ட்டு. உப்பு தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சு பாருங்கள் உங்கள் முடி எவ்வளவு சூப்பராக வளருது அப்படின்ட்டு. அதனால் ஒரு பிஞ்சு உப்பு வந்து சேர்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆயிரும் கலரு. இது மட்டும் இல்லைங்க, உங்கள் முடியும் நல்ல கலர் வந்து கருப்பாக்கி கொடுக்கும். ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு முடியை வந்து கலரை வந்து நல்லா தக்க வைக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சி இலையும் கிராம்பு வந்து சேர்த்துருக்கிறதுனால அடர் கருப்பாக வந்து உங்கள் முடி வந்து மாறும். தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து உங்கள் நரைமுடியை நிரந்தரமாக வந்து கருப்பாக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ தூளும் காஃபி பவுடரும் வந்து நேச்சுரலாகவே உங்கள் முடியை வந்து நல்லா கலராக்கி கொடுக்கும். இது கூட இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்க்குறப்ப சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு உங்கள் முடியை வந்து கருப்பாக்கி தரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. விட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. நல்லா சுண்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். கலர் பாருங்கள் அப்படியே ஆஃப் பண்ணது எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எல்லா பொருளும் நம்ம சேர்த்ததுனால நல்லா கருன்னு மாறிடுச்சு. இதுதான் நம்ம முடியை வந்து ரொம்பவுமே சூப்பராக கலராக்கும். இது கூட நம்ம சில பொருட்களை சேர்க்குறப்ப உங்களுக்கு மாத கணக்கில் 6 மாதம் ஆனால் கூட உங்கள் முடியை வந்து கருன்னு மாற்றி வச்சுருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குற ஒரு முக்கியமான ஒரு பொருளையெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து டை ரெடி பண்ண போகிறோம். இப்போ கீழே இறக்கிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக வந்து கலரிங் வந்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம கலராக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம சத்தாக ஒரு டிக்காஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து ஹேர் டைக்கு என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதே அடுப்பில் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலைங்க. நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இரும்பு சட்டி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்க்கக்கூடியது நீலி அவரி பொடி. சரிங்களா? அவரி பொடி அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களே, அந்த இண்டிகோ பவுடர்னு சொல்கிறது தான் இது. இது தமிழில் வந்து நீலி அவரி பொடி அப்படின்ட்டு நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஆன்லைனில் எல்லா பக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் இதை வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது ஆவரேஜாக எல்லாமே எடுக்க போகிறேன். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து அவரி இலை பொடி வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக மருதாணி 1 டீஸ்பூன் வந்து மருதாணி எடுத்துக்கிறேன். அவரி வந்து எப்போவுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த டிக்காஷனோட அவரி கலக்கிறப்ப ரொம்ப கலர் கருப்பாகும். அடுத்ததாக உங்கள் முடியை நேச்சுரலாக இந்த ஒரே பொருள் வந்து கருப்பாக்கி கொடுக்குற தன்மை, இந்த சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நெல்லிக்காய் பவுடர். சரிங்களா? நெல்லிக்காய் பவுடர், ஆம்லா பவுடர்னு சொல்கிறியா, அதுதான். இப்போ 3 பவுடரையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ஜடா மஞ்சள் பவுட்ரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா போதும். இது வந்து உங்கள் முடியை வெள்ளை முடியை மாற்றுறது மட்டும் இல்லாமல்
முடி எப்போவுமே கருன்னு வச்சுருக்குங்க. முடியை வந்து அப்படியே ஜடாமஞ்சள் அப்படிங்கிறது வந்து முடியை நல்லா வந்து ஜடை மாதிரி வந்து வளர்த்து கொடுக்கும். அது வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ லைட்டாக வந்து இதை சூடு பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து அவரி சேர மாட்டேங்குது, நெல்லிக்காய் பொடி வந்து எங்களுக்கு குளிர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், இதை நல்லா வந்து இப்படி வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கலர் மாறினா போதும், ரொம்ப கருக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டிங்கன்னா அவரியில் வந்து உங்களுக்கு அரிப்புத்தன்மை கொடுக்காது, அலர்ஜியும் இருக்காது, தலைவலி பிரச்சனையும் உங்களுக்கு டோட்டலாக வராது. அதுக்காக நம்ம அதை லைட்டாக வந்து சூடு பண்ணுறோம். இப்போது நல்லா வந்து லைட்டாக கலர் மாறி சூடு பிடிச்சிருச்சு பாருங்கள். பாத்திரமும் நல்லா சூடாயிருச்சு, கொஞ்சம் கலரும் வந்து நல்லா மாறிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிக்காசன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இதில் வேறு தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லா பவுடரையும் இந்த தண்ணியில் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். போட்ட செகண்ட் உங்கள் முடி எப்படி கருப்பாகுது அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக ரிசல்ட்டு தரும். நிறைய பேர் வெறும் மருதாணி போட்டால் சிகப்பாகுது, கலரே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தட் வந்து பயன்படுத்துங்க. ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சிங்கன்னா போதுங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வந்து கருமையாயிரும். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு டை தான் இது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது லைட்டாக நம்ம டிக்காசனோட அந்த பொடியெல்லாம் நல்லா கலந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக கிடச்சிரும் நம்மளுக்கு. நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம், இல்லை நைட்டு கூட ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது உடனே அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவரி போட்டதுனால நீங்கள் உடனே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் தன்மை வந்து சீக்கிரமாகவே நல்லாவே கிடைக்கும். அதனால் வந்து உடனே யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லா பவுடருமே நல்லா வந்து கலந்தாச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. தலை முடியில் வந்து போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து முகத்தில் வந்து வலியாமல் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த ஹேர் டை வந்து இந்த பனி சீசனும் சரி, மழை காலத்துலேயும் சரி, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு டோட்டலாகவே தலையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. 100% வந்து உங்களுக்கு நிறைய முடி வந்து நிரந்தரமாக கருப்பாகணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கருப்பாகிற வரைக்கும் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல கலர் மாறிடுச்சு அப்படின்னா மந்த்லி ஒரு டைம் வந்து இதை ரை போட்டிங்கனாவே போதும், நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் சூடாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். உடனே வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக ஒரு ஹேர் டை தான். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோட நம்ம அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணால் அவரியெல்லாம் போட்டால் ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவரியை வந்து இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சேர்த்துட்டு மீதி பொருட்களை இந்த மாதிரி வந்து சேர்த்து பண்ணிங்கன்னா அவரி வந்து சேர்த்துருக்கிறதே தெரியாது. அவரியிலே கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல கலர் வந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா வரும். அவரி இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டை தான் இது. இப்போ கொஞ்சம் ஆறட்டுங்க, தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. கலர் பாருங்கள், கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தோம்,
அப்படியே வந்து கலரும் வந்து சூப்பராக மாறிடுச்சு. செம்மையாக இருக்குது. இது அப்படியே முடியல நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தலை நல்லா ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு இந்த டை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எந்த சீக்கா ஷாம்பு போடாமல் குளிச்சுட்டு வாங்க. சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல. இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஹேர் டை இங்கே பாருங்கள் அப்படியே வைங்க. அவ்வளோதான். எண்ணெய் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதே மாதிரி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால கையில் பண்ணுறேன். கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு. கையில் வந்து கரைகள் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க. அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்கால்களை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா, இப்போ அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் டைக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் போட்டுட்டு வரப்போ அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் ஹேர் டை தான். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் அப்ளை இங்கே பாருங்கள், கையில் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி டச்சப் பண்ணி விடுங்க. காதோரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா கவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.